Daily. Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் 7500 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமானதாக கூறி விவசாயிகள் நனைந்த நெல்லுடன் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரகாஷ், விவசாயிகள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? விவரம். வணக்கம் ஃபரிதா. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த வழுத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட காட்டூர் கிராமத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையமானது இயங்கி வருகிறது. இந்நிலையில சரிவர நெல்மணிகள் கொள்முதல் செய்யாததாலும் நெல் குவியல்கள் தேங்கியுள்ளன. மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 7500 நெல் மூட்டைகளும் எடுத்துச் செல்லாமல் அங்கேயே அதிகாரிகள் அலட்சியத்தால் தேங்கி இருக்கிறது. இந்நிலையில் நள்ளிரவில் பெய்த மழையின் காரணமாக கொள்முதல் நிலையத்தில் இருந்த நெல் மூட்டைகள் மற்றும் நெல் குவியல்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தது. மேலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையில் நனைந்த நெல்மணிகள் முளைத்து காணப்படுகிறது. இதனை கண்ட விவசாயிகள் ஆத்திரமடைந்து அரசு அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியலில் நெற்பயிர்களுடன் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த திருக்கழுக்குன்றம் போலீசார் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களை சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தினர். அதனை அடுத்து செய்தியாளர் சந்தித்த விவசாய சங்கத்தினர் கூறும்போது, நீண்ட நாட்களாக கொண்டு வரப்பட்ட நெல்மணிகளை அரசு அதிகாரிகள் கொள்முதல் செய்யாமல் அலட்சியப்படுத்துவதாகவும், மேலும் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சுமார் 7500 மூட்டைகள் குடோனுக்கு எடுத்துச் செல்லாமல் அங்கேயே இருப்பதால் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும், மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளுக்கான தொகையை விவசாயிகளிடம் இன்னும் வழங்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். Taste the Daily.